உலக தமிழ் இனம் கேட்க வேண்டிய மிக முக்கிய பாடல். பிரஸ் மீடியா லீகல் கிளப் முதல் ரேகை நியூஸ் உரிமையாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் அவர்களின் பல வருடங்களாக நெருங்கிய நண்பர் அவர்கள் தலைமையில் மலைநாடு இசை வெளியீட்டு விழா. இப்பாடலின் இசையமைப்பாளர் பாடியவருமான இலங்கை மலையக மைந்தன் அஜந்தன் அவர்களின் குரல் யாரையும் சாராது. உலகெங்கும் வாழும் எமது உறவு தமிழ் மக்களே, பாடலை கேட்டு பாருங்கள். எங்கள் காயங்கள் எவ்வளவு பெரியது என்று உங்களுக்கு புரிதல் ஏற்படும். யாரும் எடுத்து விடாதது திரைப்படம் இலங்கையில் வாழும் இந்தியா வம்சாவழிகளான மலைநாடு என்றழைக்கப்படும் மலையக தமிழர்களின் முன்னோர்களுக்கு ஏற்பட்ட துரோகத்தின் கதை சாரா அம்சம் கொண்ட திரைப்படமாகும். மேலும் இப்படம் யாரையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, வரலாற்றில் நடைபெற்ற கொடூரங்களின் உண்மையின் வெளிப்பாடு. கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பாளர் நேரடியாக இந்த திரைப்படம் களம் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் அவர்களின் தலைமையில் இடம்பெறுகின்றது என்று இசைப்பாடல் இரண்டில் ஒரு பாடல் சிறு பகுதியை மட்டும் வெளியீடு விழா திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் மேலூர் தொகுதியில் அமைந்துள்ள திருவுடையம்மன் திருக்கோயிலில் தாயிடம் பூஜையில் இடம்பெற்று திரைப்படம் தடங்கல் இல்லாமல் உலக தமிழர் பார்க்க வேண்டும். ஆதிசிவசக்தியின் தர்மத்தின் சரிபாதி திருவுடையம்மன் தாயை போற்றி பூஜித்து அகில நாயக திருப்பாதத்தை வணங்கி இன்று திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் வேலூர் பகுதியில் அமைந்துள்ள திருவுடையம்மன் திருக்கோயிலில் பகுதியில் இருக்கும் நிலப்பரப்பில் மலைநாடு இசைப்பாடல் வெளியீட்டு விழா மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மேலும் பிளஸ் மீடியா லீகல் கிளப் முதல் ரேகை நியூஸ் 4வது வருடம் விருது வழங்கும் விழாவில் திரைப்பட இசை பாடல் வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் கதை சாராம்சம். ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் அவர்கள் திரைப்படம் குறித்து பேசும்போது, திரைப்படத்தின் இடம்பெறும் காட்சிகளும் இலங்கையில் மலையக தமிழர்களுக்கு ஏற்பட்ட துரோகங்களின் உண்மையை இந்த திரைப்படம் பேசும். சிங்கள ஏகாதிபத்தியம் இணைந்த ஈழம் 15 நவம்பர் 1948 இலங்கை நிலப்பரப்பில் இந்திய வம்சாவளிகளான மலையக தமிழர்கள் யாரும் இருக்கக்கூடாது. கேடுகெட்ட சிந்தனை அதன் விளைவு. இன்று ஈழத்துக்கு அரசியல் தீர்வு எட்டாதது காரணம். ஈழத்தின் தலைவர்கள் முட்டாள் சிந்தனை இந்த திரைப்படத்தில் காட்சியாக்கப்பட்டுள்ளது. 17/8/2026 அன்று நாகசஷ்டி நாகபஞ்சமி ஆடி பெண்களின் மங்கள மாதம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்படும். பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் RD பிரபு அவர்கள் தலைமையில் ட்ரெய்லர் தமிழ்நாடு மக்கள் பார்வைக்கு மலையக தமிழர்கள் நெருங்கிய ரத்தம் உறவு என்று வளமான காட்சிகள் இடம்பெறுகின்றது. அதன் தொடர்ச்சி திரு ராஜ்குமார் அவர்கள் பேசும்போது, சிவபாலன் ஜி நெடுங்காலம் நண்பர். இந்த திரைப்படம் அவருடைய லட்சியம். அவர் எத்தனையோ எதிரும் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர். சொன்ன சொல் தலைப்போகும் என்றும் தெரிஞ்சும் பேசக்கூடியவர். அவர் தீவிரவாதிகளை நேரடியாக களம் கண்டு வருகின்றவர். அவருடைய பல சேவைகள் உண்டு. ஆனால் முக்கியமானது, இந்திய புதிய பாராளுமன்றத்தில் சைவ தமிழ் செங்கோல் வைக்க மிகவும் அரும்பாடுபட்டவர். என்ற செங்கோல் இந்திய புதிய பாராளுமன்றத்தில் வைக்க விடயத்தில் வெற்றி கண்டுள்ளார். அதேபோல் இந்த திரைப்படத்தில் வெற்றி காண்பது நடைபெறும். இந்த ஆலயத்தில் இருக்கும் அம்மன் அவருக்கு வெற்றியை கொடுப்பார் என்று எனக்கு எந்த ஐயமும் இல்லை. பிரஸ் மீடியா லீகல் கிளப் முதல் ரேகை நியூஸ் உரிமையாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் பேசிய போது குறிப்பிட்டது. இசை பாடல் வெளியீடு நடைபெற்ற நிகழ்வுகளை முழுவதும் சில நாட்கள் கழித்து வெளியிடப்படும் என தெரிவித்தார். இந்தியா வம்சான மலையக தமிழோட சாரம்ச கதை பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு சிங்கள பேரினவாதம், ஈழ அரசியல் ரீதியாக ஆயுத போராட்டம், அதில் உடன்பாடு இருக்கான்னு பார்த்தா இருக்காது. இதில் தனித்துவம் என்னன்னு சொன்னால், மலைநாடு சொல்றது அதில் அரசியல் சாசனம் வேற, ஈழத்தில் அரசியல் சாசனம் வேற. அந்த மக்கள் மலைநாடு இருக்கிற மக்களுக்கு மலைய தமிழருக்கு அங்கே எப்படி அநீதி வைக்கப்பட்டதோ அதில் சாரம்சம் அந்த திரைப்படம் இன்னைக்கு நம்ம ராஜ்குமார் அவர் அவரோட தலைமையில அந்த சிடியை நம்ம வெளியிடுறோம். அது மகிழ்ச்சியா இருக்கு. அதனால இன்னைக்கு அவரோட பிறநாள் வேற, அவருக்கு பிறநாள் வாழ்த்துன்னு சொல்றோம். அதனால கோயில இன்னைக்கு அவரோட பிறநாள் முன்னிட்டும் சிடி வெளியிடுறதுனால அதை முன்னிட்டு அவருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு சிடி நம்ம கிரவுண்ட்ல வெளியிடுவோம். சிடி வெளியிடுவோம்.